இன்னைக்கு காலையில் நான் தூங்கிட்டேங்க. செம்ம தூக்கம் நேற்று நைட்டு. இன்னைக்கு எழுந்திரிச்சு நான் ப்ரேயர் பண்ணலை. உண்மையை தாங்க சொல்லணும், போய் பேசக்கூடாது. ப்ரேயர் பண்ணேன்னு சொல்லணும், ப்ரேயர் பண்ணலன்னு தான் சொல்லணும். அதனால் ப்ரேயர் பண்ணலை. நானும் எழுந்திரிக்கல, ரேஷ்மாவும் எழுந்திரிக்கல. பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கின பூ வந்து 1/4 கிலோ. மயில் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்குங்க. நேற்று வந்து 1/4 கிலோ 70 ரூபான்னு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீரங்கத்தில் பூவு மறந்தே போயிட்டாங்க. வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுல போயிட்டுருச்சா, அதனால் பூ கட்ட மறந்தாச்சு. இன்னைக்கு காலையிலேயே ஞாபகம் வந்துச்சு, அச்சுச்சோ பூ கட்டவே இல்லையே. சரி காலையிலே கட்டி வச்சுருவோம், ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்குலாம் போக வேண்டியது இருக்குது ரேஷ்மாக்கு. ஆனால் ரேஷ்மாக்கு நானும் வரணுமா ஸ்கூலுக்கு. சரி வா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் சரி பூ கட்டிட்டு வச்சுக்கலாம்ல, இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன்னா மறந்துடுவேங்க. வேலை அடுத்தடுத்து நமக்கு வேலை நிறையா இருக்குது. வேலைகள் நடுவில் இதையும் வந்து வாங்கிடுறோமா, இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி இதை கட்டணும், அடுத்து எடிட்டிங் பண்ணுறோம், இப்படியே தான் போகுதா. இன்னைக்கு ப்ரேயரும் பண்ணல. சரி அப்புறமா ப்ரேயர் பண்ணிடுவோம். ஏசப்பா காலையில் வரல அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் இன்னைக்கு வந்து ரேஷ்மாவோடைய மார்க்கும் டிசியும் வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. அதை வாங்கிட்டு வர வேண்டியதாங்க. வேற இன்னைக்கு காலையில் பூரி டிஃபன் வந்து பூரி செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் பூரி உருளைக்கிழங்கு தாங்க இன்னைக்கு செய்ய போகிறேன். அதனால இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லா மேமுக்கும் சாக்லேட் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கா ரேஷ்மா. அதனால மிஸ்ஸுக்கெல்லாம் போய் சாக்லேட் வாங்கிட்டு போய் கொடுக்க போகிறோம். எல்லா மிஸ்ஸும் ரொம்ப வந்து நானே போய்க்கும்போது சொல்லுவாங்க, ரேஷ்மா வந்து இன்னும் நல்லா வந்து படிக்கலாம், அவளுக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷன் பண்ணுங்க நீங்கள், ரேஷ்மாவால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மேம் நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவளால் முடிஞ்சது அவள் கொடுக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை அவளால் முடியும் அப்படின்னு மேம் எல்லாம் நீங்கள் எல்லாம் சொன்னது தான் மேம். எல்லா மேமுக்கும் நான் இன்னொரு தடவை தேங்க்யூ சொல்லிக்கிறேன், நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷம். ரேஷ்மா வந்து இப்போ இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா, ஆமாம் மேமுக்குலாம் சாக்லேட் கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த சாக்லேட் வாங்கிக்கலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் வரணும். நான் சொன்னேன் நைன் அவட போயிட்டு வாங்க அப்படின்னேன். இல்லை நீங்களும் வரணும்னா சரி நானும் எல்லா மேமையும் பார்த்து நான் வந்து பேசணும். சாரை போய் நான் போய் பார்த்து வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன் சாருக்கு. கண்டிப்பாக மேமையும் பார்த்து நான் வந்து எல்லாருக்கும் வந்து என்னுடைய தேங்க்ஸை நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கணும் இல்லைங்க. அதனால் மேமை பார்த்து எல்லா மேமிக்கிட்டே, ஏன்னா திருப்பி நம்ம எப்போ அவங்கள பார்க்க போகிறோன்னு தெரியாது. அதனால் போய் அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து நிறைய வேலை இருக்குது. சரி அடுத்து நான் போய் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இன்னைக்கு நேற்று வச்ச மட்டன் குழம்பே இருக்குங்க. அதனால் மத்தியானம் மட்டன் குழம்பே விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு சாதம் வச்சுட்டு ஏதாவது ஒரு காய் பொரியல் பண்ணிடலான்னு இருக்கேன். செஞ்ச கறியே இருக்குது, கறியும் சரி குழம்பும் இருக்குது. அதனால் இன்னைக்கு இப்படி தான் வ்ளாக் வந்து போகுது. இங்கே பாருங்க, காலையில் எழுந்திரிச்சு கட்டினேங்க. காலைல நான் எழுந்திரிக்கும் போதே 7 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சேன்னா 7 மணி ஆயிடுச்சு. செம்ம தூக்கம், 8 மணி ஆயிடுச்சு. சரியான தூக்கம். ஆனால் நல்லா தூக்கம் வரும்போது ஏன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் வேற பண்ணிட்டோங்க. 2 நாளா செம்ம ஹார்ட் ஒர்க். என்னமா வேலைகளே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் சரி தூக்கம் வருது, அந்த தூக்கத்தை ஏன் விட்டுட்டு எழுந்திரிச்சு சரி ஒரு நாள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. எழுந்திரிச்சிட்டேன்னா முழிச்சது தான். அதனால் தூக்கம் வரும்போது ஏன் முழிச்சிட்டு சரி தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தூங்கியாச்சு. சரி இந்த பூ தான் கடைசியாக கட்டுறது, இதை கட்டி முடிச்சிட வேண்டியதாங்க. கட்டியாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து போய் மடமடன்னு போய் பாத்திரத்தை தேய்ச்சி போட்டுட்டு இன்றைக்கி வந்து மாவுக்கு ஊற போடணும். இட்லி மாவு இல்லை, நேற்றுக்கே உங்ககிட்ட சொன்னேன்னா மாவு இல்லைன்னு. பார்த்தீங்கன்னா தோசை மாவு இல்லைங்க. என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பூரி செய்யலான் இருந்தேன். அதுக்கப்புறம் பூரி வேணால் சப்பாத்தி போட்டுடலான்னு கூட யோசித்தேன். 2 பேருக்கும் பூரி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. பூரிக்கு வந்து என்ன செய்யணும்னா சென்னா மசாலா செய்யணுமா. நான் நேற்று நைட்டே நான் ஊற போட்டிருக்கணும்ல, பூரிக்கு வந்து சென்னா மசாலா ஊற போடலையே. அப்படியும் சரி ஊற போடலாம் அப்படின்னு நினச்சேன். எப்படின்னா சுடு தண்ணியை வந்து சென்னாவோட சேர்த்து ஊற்றிட்டு ஹாட் பாக்ஸில் மூடி வைக்க சொல்கிறாங்கங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு செஞ்சால் அது வந்து நான் நைட்டெல்லாம் ஊறின மாதிரி வருன்றாங்க. அப்படி எனக்கு வந்து வருமானு எனக்கு ஒரு டவுட்டு தான். அதனால் நான் அப்படியும் செய்யலை. வேண்டாம் நான் வந்து வேறு ஏதாவது செய்கிறேன். இவன் என்ன சொன்னான்னா ரேஷ்மா வந்து காய்கறிலாம் போட்டு குருமா மாதிரி வைங்கம்மாண்ணா. இதெல்லாம் இப்போ வளன்னு ஒரு வேலை எடுத்துகிட்டு போகும். அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த ஒரு 3 உருளைக்கிழங்கு இருந்தது, அதை வேக போட்டு டக்குன்னு மசாலா செஞ்சுட்டு இந்த மாதிரி பூரியை வந்து கோதுமை மாவு தாங்க இருந்துச்சு என்கிட்ட, அதோட கொஞ்சம் ரவை சேர்த்துட்டு நான் வந்து பூரி போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி போடுறது உண்மையாகவே நல்லா இருக்குங்க. மைதா மாவில் செய்யும்போது உங்களுக்கு திகட்டும். நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். மைதா மாவில் நீங்கள் பூரி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப திகட்டும். கோதுமை மாவில் பூரி செய்யும்போது திகட்டல. அதுவும் நல்லா புஷ்ஷுன்னு வேற உப்பிட்டு வேற வந்துச்சு பாருங்கள். ரேஷ்மா டேரனுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்க.
எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நானே கோதுமை மாவில் போட மாட்டேன், என்கிட்ட மைதா மாவு இல்லை. ரேஷ்மா வந்து கேக் செஞ்சுட்டாளா வேற. சரி இருந்த கோதுமை மாவில் ரவையை மட்டும் சேர்த்துட்டு பூரி செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சேன். நல்லா புஷ்ஷுன்னு வந்து பூரி வந்துச்சு. ஜாஸ்தி பூரி சாப்பிட்டா ரேஷ்மா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பத்தாத அளவுக்கு போயிடுச்சுன்னா பாருங்கள். என்கிட்ட இருந்த கோதுமை மாவை போட்டு நான் செஞ்சேன். ஓகே, ஆனால் கரெக்டாக வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா எப்பவுமே மாவு எடுத்து உள்ளே வைப்பேன், அப்படி வைக்காமல் கரெக்டாக போயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இது வரைக்கும் கோதுமை மாவில் பூரி செஞ்சது இல்லைன்னா கோதுமை மாவில் கொஞ்சம் ரவை சேர்த்துட்டு நீங்கள் பூரி போடுங்க, இந்த மாதிரி நல்லா வரும். மைதா மாவு கலக்காமல் செஞ்சாலே நமக்கு நல்லா இருக்குது. அதனால் இவங்களுக்கு கேட்ட பூரி செஞ்சுட்டேன். அதுக்குள்ளே இன்றைக்கியே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா ரேஷ்மா. நாளைக்கு வந்து குழிப்பணிகாரம் செய்யணுமாங்க. நான் சொன்னேன் மாவு அரைச்சிருக்கேன் ரெடி, இட்லி ஊற்றுவேன். மாமா எனக்காக குழிப்பணிகாரம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் குழிப்பணிகாரமும் தேங்காய் சட்னியும் செய்யணுமா. அதனால் நாளைக்கு வந்து குழிப்பணிகாரமும் தேங்காய் சட்னி தான் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேங்க. சரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்போமே, ஆசையாக கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக உப்பி இருக்குது பார்த்தீங்களா. என் ரேஷ்மா தான் சொன்னா, அம்மா ஹோட்டலில் எனக்கு தெரிஞ்சு கோதுமை மாவில் தான்மா செய்கிறாங்க அப்படின்னா. அப்படியா அப்படின்னு நான் கேட்டேன். கோதுமை மாவில் தான் நமக்கு இந்த கலரில் இருக்குது, இல்லைனா வெள்ளை கலரில் தானே இருக்கும். நானே செஞ்சுருக்கேன் மைதா மாவில். இது வரைக்கும் எப்போயுமே மைதா மாவு சேர்த்து செய்வேன் நான். இன்றைக்கி மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில். அதே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா எப்பவுமே விறுவிறுன்னு செய்யும் போது தான் டேஸ்ட்டாக வருமோ அப்படின்னு நினைக்கிறேன் நானே. வேகமாக வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. ஆமாம், ஆனால் கிச்சனில் நின்று நான் குளிச்சுட்டு வந்து கிச்சனில் நின்று செய்யறதுக்குள்ள தொப்பையாக நினைச்சிட்டேன். சரி இன்னொரு குளியலை போட்டுருவோம் அப்படின்ட்டு அடுத்து குளிச்சுட்டு தாங்க திருப்பி ஸ்கூலுக்கு கிளம்பி போனோம். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கே இஷ்டமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தது நான். அதனால் நீங்களும் வந்து கோதுமை மாவில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த மெத்தேடு வந்து சொல்கிறாங்க, அது எனக்கு செஞ்சதில்லை. சென்னாவை வந்து நான் ஹாட் பாக்ஸில் வந்து சுடு தண்ணி ஊற்றிட்டு அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து அதில் ஒரு டவுட்டில் நான் செய்யலை. ரேஷ்மாவுக்கு வந்து சென்னா மசாலா ரொம்ப இஷ்டம். உடனே வெந்துடும். சோளா பூரி செய்யணும் அப்படின்னு ஆசை. ஆனால் சோளா பூரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, சாப்பிட முடியாது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோம். டேரன் வந்து கேரம் போர்டு காயினை போய் எப்படியோ தேடி எடுத்துட்டாங்க. நல்லா கேரம் போர்டு விளாட்லான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீங்க. அதில் வந்து என்ன ஐஸ்கிரீம் இது பேர் ரேஷ்மா? பட்டர்ஸ்காட்ச். அதனால் பை ஒன் கெட் ஒன் வாங்கியிருக்கோம். சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோமா, சரி ஜில்லுன்னு ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தேன். லெமன் இல்லை. ஆமாம் லெமன் இல்லை. சரி ஆமாம் லெமன் ஜூஸ் போடலான்னு பார்த்தேன். சரி ஐஸ்கிரீம் இருக்கே, அதை மறந்துட்டோமே. சரி ஐஸ்கிரீம் எடுக்கலான்னு சொல்லி ஐஸ்கிரீம் எடுத்தேன். அதனால் இன்றைக்கி கறி குழம்பும் அவரைக்காய் பொரியலும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். இன்னும் சாதம் மட்டும் வைக்கணுங்க. வைப்போம் சாப்பிடும்போது. நான் வந்து போகும்போதே வந்து அவரைக்காய் பொரியல் செஞ்சு வச்சுட்டேன். கறி குழம்பு இருக்குது, சாதம் மட்டும் வைக்கணும். மணி வந்து இன்னும் 1 மணியே ஆகலைங்க. சரி 1:30 மணிக்கு சாதம் வைப்போம், ஏன்னா 2:30 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. அதனால் 1:30 மணிக்கு சாதம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இவங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு நானும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் வாங்கிக்கிங்க நீங்களும். சரி உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டு, நிறையாவும் சாப்பிட்லாம். கோன் வாங்குறத விட டெய்லியுமே இவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஐஸ்கிரீம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் பை ஒன் கெட் ஒன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாருங்கள் என்னால் வந்து அனல் அங்கே அரைக்கிறதுக்கு அழகாக டைனிங் டேபிள் ஃப்ரீ ஆகிடுச்சு இல்லைங்க. அந்த வீட்டை தான் வந்து டைனிங் டேபிள் ஃபுல்லாக வந்து டைனிங் டேபிளாகவே இல்லாமல் இருந்தது. இங்கே வந்து அழகாக கிரைண்டர் இங்கேயே வச்சுட்டேன், இங்கேயே அரைச்சிக்கலாம். ஃபேன் காற்றுலேயே மாவு அரைச்சி எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சிங்க. டைனிங் டேபிளில் இங்கே வச்சு ஹால்லையே நான் ரேஷ்மா டேரனோடய உட்காந்துட்டு இருக்கேன். இல்லைனா அங்கே போய் பார்க்கணும், செம்ம அனல் அடிக்குது. உங்களுக்கு இப்படி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹாலில் வந்து டைனிங் டேபிள் இருந்துச்சுன்னா இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னடி ரேஷ்மா? சரி நான் எப்படி யூஸ் பண்ணுறதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா சௌரியமாக கிரைண்டரை கொண்டு வந்து அங்கே வச்சுக்கோங்க, மாவு அரைச்சி எடுத்துருங்க. நான் அங்கே தான் அரைச்சிட்டு இருந்தேன், வேர்வை தாங்க முடியலையா. சரி நம்ம இங்கே டைனிங் டேபிள் ஃப்ரீயாக இருக்குது, சரி அதனால் இங்கே வச்சுட்டேன். மாவு அரைச்சி எடுத்து வைக்கணுங்க. இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு, மாவு எடுத்து உள்ளே வச்சுட்டனால இன்றைக்கி மாவு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் மாவு அரைக்கிறதுக்கு நான் காலையிலே ஊற போட்டுட்டேன். சரி மதியானம் அரைச்சிருவோம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேரனுக்கும் ரேஷ்மாக்கும் வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து வாங்கி தராங்க. சரி வாங்கிட்டு போட்டோம், சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்ட்டு. இதில் யாருக்கு என்னது? ரேஷ்மாக்கா. நான் எப்பயுமே சில்லி தான் சாப்பிடுவேன். அப்புறம் இது வந்து சுருள் பன்,
இவங்களோட ஃபேவரட்டான பன்னு, அப்புறம் பப்ஸு பாருங்க, சுட சுட இருக்குது பப்ஸு. வெஜ்ஜி தான், வெஜ்ஜி பப்ஸ் தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் மஞ்ச் போய் ஃப்ரிட்ஜில் வச்சு. இது என்னன்னு யாருக்கா தெரியுமா? இதான் டென்னிஸ் பால். டென்னிஸ் பால். இது வந்து பபிள் கம். இது ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரேஷ்மா கேட்டான்னு சொல்லி அக்காவுக்கு தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். மீதி சேஞ்ச் இருந்துச்சான். அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வேணும்னு சொன்னாங்க. அதனால் ஈவினிங் அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.